ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நோம்பு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ரமடான் முபாரக். ஸோ அப்ராடில் இருக்கிறவங்க நம்ம ஊரில் இருந்தால் பக்கத்துலேயே பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி கிடைக்கும். அப்ராடில் இருக்கிறவங்க பேச்சுலர்ஸ் யாருக்கெல்லாம் நோம்பு கஞ்சி கிடைக்கலையோ அவங்க வீட்டிலேயே செய்யலாம். ஸோ எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ குக்கரில் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஸோ எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு கிராம்பு, ஏலக்காயில் 2, பட்டையில் 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூடயே அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம் அதையுமே ஆட் பண்ணி ஸோ அதையும் லைட்டாக வதக்கிட்டு கருகாமல் ஒரு 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துருக்கேன். அதையும் சாப் பண்ணி அந்த பெரிய சைஸ் ஆனியனையும் போட்டுக்கிறேன். ரொம்ப வதங்கணும்லாம் தேவையில்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். அதோடு சேர்த்து 3 பச்சை மிளகாவையும் கீரி 2ஆக போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இது கூடயே கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா ரெண்டுத்தையுமே ஒரே அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சேர்த்துருக்கேன். அதையும் ஸோ அதையும் சேர்த்து வதக்குறோம். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்குறேன் 1.5 டேபிள் ஸ்பூன். ஸோ அதையும் சேர்த்துட்டு அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு இதில் கொத்துக்கறி மட்டன் சேர்த்துருக்கேன். குட்டி குட்டி பீஸாக அந்த மின்ஸ்டு மட்டன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பீஃப் வேணாலும் பீஃப் சேர்த்துக்கலாம், சிக்கன்னாலும் சிக்கன் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாமே போன்லெஸ்ஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு நான்வெஜ் வேணால் வெஜிடேரியன்லாம் இதில் கேரட் கூட சேர்த்துக்கலாம், அது நல்லாவே இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் ஆனியன், டொமேட்டோ கூட. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் டர்மரிக் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், லைட்டாக சேர்த்தாலே போதும். அது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு போடுறேன். ஸோ உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா அந்த மட்டன் பீஸை அப்புறம் வெங்காய தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கஞ்சிக்கு தேவையான அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஜீரக சம்பா தான் எடுத்துருக்கேன். ஸோ 1 கப் ஜீரக சம்பா, அதுலேயே பாதி கப்பு பாசிப்பருப்பு அதையும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் எவ்வளோ அரிசி போட்டிருக்கோமோ அதுக்கு ட்ரிபிள் இந்த அமௌண்ட் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 3 விசில் வைக்க போகிறோம். 3 விசிலுக்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
ஸோ 3 விசில் வந்து ஆஃப் ஆகிடுச்சு, ப்ரெஷர்லாம் போய் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ரைஸும் குக் ஆகிடுச்சு. அது நல்லா இன்னும் சாஃப்ட் ஆகிறதுக்கு ஸ்பூன் இல்லைனா ஏதாச்சும் கரண்டியை வச்சு நல்லா அதை சாஃப்ட் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தான் மெயின் ஐட்டமே இருக்குது. இதில் ஹாஃப் மூடி கோகோனட் எடுத்துருக்கேன், தேங்காய் எடுத்து அதுலேருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சு இப்போ அந்த தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்தால் கஞ்சி ரெடி ஆகிடும். ஸோ அந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க, உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ உப்பு வேணும்னா இந்த டைமில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கஞ்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் குடிக்கவும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. Stay tuned for more videos. Tata.